பாஜகவினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரனா அல்லது அண்ணாமலை? என்னங்க அந்த புது கேள்வியா இருக்கு. ஏடிஎம்கே கிட்ட இப்போ பிஜேபி வந்து சரண்டர் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரி தானே நினைச்சு. அதிமுகவை பிஜேபி கிட்ட அடமானம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்துல ஒரு கருத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல பிஜேபி வந்து ஏடிஎம்கே முதலமைச்சரே மன்னிப்பு கேட்கிறாரு. இபிஎஸ் வந்துட்டு துப்பாக்கி சூடு டைம்ல வந்துட்டு என்னைக்கு உங்க கூட்டணியுடைய கட்சி தான் இபிஎஸ் என்னைக்காச்சும் வெளியில வந்துட்டு தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சம்பவத்தை பத்தியோ சாத்தான்குள பிரச்சனை பத்தி என்னைக்கு பேசியிருக்காரு இபிஎஸ்? முதல்வர் மன்னிப்பு வந்து எப்ப கேட்டிருக்கோம்னா 24வது மாதம் பிறகு இல்லை, முதல் கஸ்டோடியில் தானது பிறகு நீ மன்னிப்பு கேட்டு அது நடக்காம பார்த்துருந்தாருன்னா உண்மையிலேயே வந்து அவர் மக்களுக்காக ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாரு, இந்த டிபார்ட்மெண்ட்டை கண்ட்ரோல் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வரும். அப்படி பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ண காங்கிரஸ் கூட திமுக கூட்டணி வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் இலங்கை தமிழர்களை கொன்றதுக்கு காரணமாக அந்த காங்கிரஸை வந்து கட்டி தழுவி கூட்டணியில் 2 பேரும் வந்து என்ஜாய் பண்ணலையா? இன்னைக்கு பாஜக ஆட்சியை வந்துட்டு கவிழ்த்த ஜெயலலிதா அவர்களோட தான் நீங்களும் உடனே கூட்டணி வச்சு நாங்கள் வந்து அது கூட்டணி அடுத்த ஒரு எலெக்ஷனுக்குள்ளே வந்து அது பொலிட்டிக்கல். தமிழர்களை கொன்று குவித்த கட்சி வந்து அதிமுக கிடையாது, பிஜேபியும் கிடையாது. விஜயுடைய வருகை வந்தால் மட்டும்தான் வந்து இந்த அலைன்ஸ் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? அவசியமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறோம். நிறைய வந்து அழைப்பு கொடுத்துருக்கு. அழைப்பு வந்து திமுகவை வெல்வதற்காக அனைவரும் ஒன்று கூட வேண்டும் என்கின்றது. 4 அமைச்சர் வந்திருந்தாங்க. 4 அமைச்சர் வரும் பொழுது நீங்கள் அண்ணாவையும் பெரியாரையும் சித்தரிக்கலாம். சித்தரிச்சது பிஜேபி கிடையாது, நான் மாதிரி சொல்றேன். தினமணி டிஜிட்டலோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்காரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞரணியுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய வினோத் பி செல்வம் தான். ஒரு இனம் தலைவராக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் பல்வேறு பணிகளில் வந்துட்டு அவர் சிறப்பாகவே பணியாற்றி வந்துட்டு இருக்காரு. அவரோட தான் நம்மளுடைய நேர்காணல். வணக்கம் சார். பாஜகவினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரனா அல்லது அண்ணாமலை? என்னங்க அந்த புது கேள்வியா இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பிஜேபியோட முன்னாள் மாநில தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி இருந்தார். அவரோட காலம் இந்த பீரியட் ஒரு டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏப்ரல் 11ஆம் தேதி பதவியேற்ற ஏப்ரல் 12 பதவியேற்ற நாள் முதல் இன்று வரை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அந்த கூட்டணி கட்சிகளை எதிர்த்து தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடிய இயக்கமாக இருந்து கொண்டு வருகிறது. 2026 தமிழக மக்களுக்கு தேவையான ஒரு முன்னேற்றம், ஒரு நல்லாட்சி வழங்கக்கூடிய ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அமர்வதற்கான அனைத்து வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கு. எல்லாமே நடைபெற்று இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அதே ஒரு கூட்டம் வந்துட்டு நயினார் நாகேந்திரனுக்கு வந்துட்டு வரல. அந்த ஒரு கிரேஸ் வந்து தமிழ்நாட்டில் அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு கிடைக்கல. ஏன்னா ஒரு மாவட்ட செயலாளர் போன்று தான் அவருடைய செயல்பாடு இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் நிறையாமே வந்து அண்ணாமலைக்கான ஒரு சாதகமான விஷயமா தான் இருக்குன்னு சொல்லப்படுறதுலாம். சரி, அண்ணாமலை வந்து ஒரு பெரிய அளவில் மக்கள் மத்தியிலே செல்வாக்கை வரவேற்பை பெற்ற நபர் என்பதில் வந்து சந்தேகமே கிடையாது. அதாவது பிஜேபியை வந்து ஒரு பெரிய அளவில் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் அவரோட எழுச்சி மிக்க பேச்சு, அவரோட அட்டாக்கிங் ஸ்டைல் இதெல்லாமே வந்து மக்களை வந்து மிகப்பெரிய அளவில் மக்களை கவர்ந்துருக்குது என்பதில் வந்து சந்தேகம் கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நயினார் நாகேந்திரன் வந்து மிக பொறுமையாக அவர் ஜெயலலிதாமையார்லாம் பார்த்து வந்தவர். அரசியலில் வந்து அதிகம் அனுபவம் பெற்ற நபர். ஸோ அவருக்கு வந்து இந்த ஃப்ளாம்பாயன்ட் ஸ்பீச்சு அதிலெல்லாம் விட அவரோட எண்ணம் முழுவதிலுமே பார்த்தீங்கன்னா இந்த 2026 திமுகவை வெளியே துரத்தணும் அப்படிங்கிற. ஸோ 2 பேருமே வேற அப்ரோச் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆஸ் லீடர்ஸ். பட் 2 பேருமே பிஜேபியோட வளர்ச்சிக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஒரு பங்கு, அவங்களோட பங்கு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கு. ஸோ இந்த 2 நபர்களை கம்பேர் பண்ணி பார்த்து பேசுவது வந்து தேவையற்ற ஒரு விஷயமாக தான் கட்சியை சார் நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு வந்து அண்ணாமலையும் தேவை, நயினார் நாகேந்திரன் தேவை. அண்ணாமலையின் அதிரடி அரசியலும் தேவை, நயினார் நாகேந்திரோட நிதானமான அரசியலும் தேவைப்படுது. ஸோ இது 2மே பேலன்ஸ்டா போகும் பொழுதுதான் ஆட்சி அதிகாரம் என்பது வந்து கைப்பற்ற இரட்டைக்குழல் துப்பாக்கிகளா செயல்படுவாங்கிறீங்களா? நிச்சயமாக ஏற்கனவே அப்படிதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதே தான் ஏடிஎம்கேல நடந்துச்சு. இபிஎஸ் ஓபிஎஸ் வரும்பொழுது இருவரும் சேர்ந்து அந்த கட்சியை ரன் பண்றப்ப வந்துட்டு கட்சி வந்து ஒரு கட்டத்துல வந்துட்டு அரசியல் ரீதியா வந்து டவுன் ஆயிடுச்சு. இதுல வந்து கட்சிக்கு ஓனர்லாம் கிடையாது. திமுக மாதிரி காங்கிரஸ் மாதிரி ஓனர்ஷிப் இல்லாத ஒரு பார்ட்டி இந்தியாவில் இருக்குன்னா அது பிஜேபி மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த கட்சியில் நடந்துச்சு, இந்த கட்சி நடந்துச்சு என்பதெல்லாம் தாண்டி நிச்சயமாக ஒரு அணியாக அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒன்று கூடி
ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த அனைவரும் சேர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். என்னதான் இருந்தாலும் ஏடிஎம்கே கிட்ட இப்போ பிஜேபி வந்து சரண்டர் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தானே இருந்துச்சு. ஒரு காலத்தில் பிஜேபி வந்து கோலோச்சி அது இபிஎஸ் ஓபிஎஸ்ஸே வந்து நின்றுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற டாக்கெல்லாம் போய் வந்துட்டு இப்போ இபிஎஸ் எடுக்கக்கூடிய முடிவிற்கு பிஜேபியினுடைய தமிழ்நாடு தலைமை வந்து கட்டுப்படுதுங்கிறாங்க. அதிமுகவை பிஜேபி கிட்ட அடமானம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்துல ஒரு கருத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல பிஜேபி வந்து ஏடிஎம் கிட்ட சரண்டர் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுல உண்மை என்னவென்று கேட்டீங்கன்னா, பிஜேபி ஆகட்டும் அதிமுக ஆகட்டும், பிஜேபி வந்து பிஜேபிக்கான வளர்ச்சியை வந்து புறம் தள்ளி அதிமுகக்கான இன்ட்ரெஸ்ட்டை புறம் தள்ளி இரண்டு கட்சிகளும் சில காம்ப்ரமைஸ் ஃபார்முலா மூலமாக, என்ன காரணம் என்றால் நோக்கம் ஒன்றுதான். தமிழக மக்களுக்கு திமுக ஆட்சிக்கு வரப்போ சொன்னாங்கல்ல, விடியல் தரப்போ ஸ்டாலின் தான் வராது, விடியல் தரப்போறாரு. 1000 நாட்கள் கடந்து விட்டாங்க. 1500 டேஸ்ல வந்து மக்களுக்கு கிடைத்ததெல்லாம் கண்ணீர் மட்டும்தான். எந்த விதமான விடியலும் ஏற்படலை. என்ன சொல்ல போனா, நேற்று ஜூலை 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லை கூட ஏற்றிட்டாங்க. மறுபடியும் ஒரு 3% வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ அவங்க என்ன ஒரு ரீசன் சொல்றாங்க, இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் ஏற்றிருக்கோம். நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற போது ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இன்டர் கனெக்டட், ரிலேட்டட் தான். ஒவ்வொரு வேலையும் ஏறப்போகுது. ஸோ அதுபடி வந்து மக்களை ஏமாற்றும் விதமாக மீண்டும் மீண்டும் ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விடியல் என்பது 1500 நாட்களுக்கு மேலாகியும் வரவில்லை. ஸோ அந்த விடியல் ஆட்சியை உண்மையிலே கொடுக்க வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் 1000 ரூபா திட்டத்தை வந்து அவங்க கரெக்டாக வந்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. லட்சக்கணக்கான மக்கள் அதனால பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. யாருக்கு சேர்த்தாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. நீங்க வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி உனக்கு இருக்கு உனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு பாகுபாடு கிளாசிஃபிகேஷன்லாம் சொல்லலை. நீங்கள் அதுவும் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு கரெக்டாக 2024 பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி தான் இந்த ஸ்கீமை ரோல் பண்ணிட்டீங்க. ரோட் பண்ணி கரெக்டாக எலெக்ஷன் முன்னாடி கொண்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் விரிவாக்கம் நடக்கவே இல்லை. ஏன்னா எலெக்ஷனில் வந்து வெற்றி பெற்ற பிறகு விரிவாக்கம் நடக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பலன் பெறக்கூடிய 70% நபர்களுக்கு மேல திமுக கட்சியை சார்ந்தவங்க தான் இருக்காங்களே தவிர பொதுமக்களுக்கு பெரிய அளவுல போய் சேரல. 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் திமுக 1.5 கோடி மெம்பர்ஸ் அனைவருக்கும் இந்த திட்டமா அப்படிங்கிற நான் சொல்றது வந்து மொத்தமா சொல்ல 60-70% திமுக ஆதரவாளர்கள், அவங்க சொல்லக்கூடிய நபர்கள். அப்படி இப்போ ஒரு மாவட்ட லிஸ்ட் கொடுக்குறாரு, இவங்களாம் நம்ம ஓட்டு போடக்கூடிய நபர்கள், இவங்கெல்லாம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கவர்மெண்ட் காசை எடுத்துட்டு கட்சிக்காக பயன்படுத்துறாங்க தவிர இதுல வந்து உண்மையிலேயே மக்கள் கருதி டிசர்விங்கான கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்ல அடிப்படைன்னு சொல்லி பார்த்தாலுமே எல்லா கட்சியிலையும் இப்போ பிஜேபி சார்ந்தவங்களுக்கு தான் எல்லா திட்டங்களையும் வந்துட்டு பயனடைகிறாங்க. பிரதமருடைய கிசான் திட்டத்திலேயே வந்துட்டு வாங்குறவங்க, பணம் வாங்குறவங்களே பிஜேபி காரங்க நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னு சொல்லப்படுறது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க அனைத்து ஸ்கீமுமே பீங் இம்ப்ளிமெண்ட் த்ரூ ஸ்டேட் கவர்மெண்ட். எதுவுமே வந்து பிஜேபி வந்து இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறத வந்து முழுமையாக மதிக்கக்கூடிய ஒரு கட்சி இல்ல. எல்லா கட்சியிலும் சொல்ற ஒரு குற்றச்சாட்டை தான் நீங்களும் முன்வைக்கிறீங்க. பிஜேபி திமுக சொல்றது, திமுக வந்துட்டு பாஜக சொல்றது. இப்போ நீங்க வந்து விவசாயத்தை பத்தி பேசுனதுனால நான் சொல்றேன். நீங்க கடலூர் மாவட்டத்துக்கு போயிட்டு இதே மாதிரி நீங்க ஒரு மைக்ஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம், மத்திய அரசாங்கத்தோட பணத்தை எடுத்து டிராக்டர் வாங்குறதுல இருந்து உரம் வாங்குற வரைக்கும் திமுக கட்சிக்காரங்க மட்டும்தான் அந்த பணத்தை வந்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காரு. மினிஸ்டர் அந்த பகுதியை சார்ந்த நபர். ஸோ அங்கே உள்ளவங்க வந்து மக்களோட மிகப்பெரிய குறைபாடு, மிகப்பெரிய குற்றச்சாட்டு, பொதுமக்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. திமுக இல்லை திமுக லெட்டர் பேடு அவங்க ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலர் கூட வந்தாதான் எங்களுக்கு வந்து எதுக்கான சலுகைகளுமே கிடைக்குது. ஆனால் பணம் கொடுக்கறதும் மத்திய அரசாங்கம், ஆனால் எங்களுக்கு வயது கொஞ்சம் சேர்றது இல்லை, அநியாயம் நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து வெளிப்படையா இருக்கு. ஆனால் இது வந்து மற்ற கட்சிகள் இந்த மாதிரியான ஒரு வெளிப்படையா பொலிட்டிக்கல் ரீதியா அரசியல்வாதிகள் மைக்கு பிடிச்சி என்ன வேணா பேசலாம். ஆனா இந்த குற்றச்சாட்டு என்பது மக்கள் மத்தியில் இருக்கணும். மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை பத்தி பேசிட்டு இருக்கேன். மக்கள் மத்தியில் இருக்கிற குற்றச்சாட்டை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இப்போ வந்துட்டு திமுகவினுடைய 4.5 ஆண்டு கால ஆட்சியில வந்துட்டு திமுகவோட பிளஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க, இல்லை மைனஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? ஒரு பிஜேபியினுடைய ஒரு செயலாளராக நீங்க சொல்லுங்க. நம்ம நல்ல திட்டங்களை வரவேற்கக்கூடிய கட்சியா பிஜேபி இருக்குது அப்படின்னா அவங்களோட நல்ல திட்டங்களையும் சொல்லுங்க. அவங்க அகைன்ஸ்டா வந்து பண்ணியிருக்காங்கிற விஷயத்தையும் நீங்க வந்து ஊடகத்துல இருக்கீங்க, அதனால ஊடக தர்மத்தை வந்து தூக்கி பிடிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. நீங்க இந்த 2-3 நாட்களாக வெளியே வரக்கூடிய விஷயங்கள், குறிப்பாக இந்த கஸ்டோடியல் டெத்துக்கு பிறகு வரக்கூடிய வீடியோஸ், தினம்தோறும் ஒரு வீடியோன்னு சொல்லி ஒவ்வொரு ஊராக, அதாவது வெளியே வந்து இந்த வீடியோவை வெளியிட பயந்தவர்கள்லாம் இன்னைக்கு வந்து 1 ஆண்டுக்கு முன்னாடி 2 ஆண்டுக்கு முன்னாடி என்ன அடிச்சாங்க, என்னை துன்புறுத்தினாங்க, கையை உடைச்சாங்க, காலை உடைச்சாங்கன்னு சொல்லி பல்வேறு வீடியோக்கள் வெளியே வந்த வண்ணம் இருக்கிறது. திமுகவோட மிகப்பெரிய டிசாஸ்டர் ஃபெயிலியர் வந்து லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு என்பது, அதுவும் குறிப்பாக இந்த முதலமைச்சரிடம் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோ, கம்ப்ளீட் டிசாஸ்டர் வந்து லா அண்ட் ஆர்டர்ல வந்து நிச்சயமாக உறுதியாக நம்மால் காண முடிகிறது. இதை வந்து எல்லா ஆக்டர்ஸ் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து விமன் ஹராஸ்மெண்ட் எடுத்துக்கோங்க, இல்லை லோன் ஷார்க். சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு கடன் வாங்கின காரணத்துக்காக ஒருவரோட தந்தை 71 வயது மிக்க ஒரு நபரை கடத்திட்டு போயிட்டு, கிட்னாப் பண்ணிட்டு போய் அவரோட விரலை வெட்டி வீட்டில் விட்டுருக்காங்க. எதுக்கு?
வட்டி கொடுக்கலன்னு, கந்து வட்டி 5%, 6% வட்டி. இவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி யார் வரா ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா திமுக பிசிக நபர்கள் வந்து எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு மிரட்டுற அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சிவகங்கையிலே பார்த்தீங்கன்னா இதுல வந்து எப்போதுமே ஒரு 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 செயின் தெஃப்ட் அப்படிங்கிற அலிகேஷனுக்கு, குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படல அலிகேஷனுக்கு வந்து ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணிலாம் எவரும் தூக்குனது கிடையாது. ஸோ யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல போயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து காவல்துறையோட கட்டுப்பாடு வந்து காவல்துறை உயரதிகாரிகள்ட்ட கூட இல்லை, திமுக காரங்கள்ட்ட, லோக்கல் நிர்வாகிகள்ட்ட இருக்கு அப்படின்னு நிறுவனம் ஆகி கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த லா அண்ட் ஆர்டர், விமன் சேஃப்டி என்பது மிகப்பெரிய டிராபேக் அரசியல். அதே போல போதை பழக்கம், கண்ட இடத்துலையும் போதை பழக்கம், எல்லா இடத்துலையும் போதை பழக்கம். இது வந்து சர்வசாதாரணமாக மக்கள் கையில் கிடைக்கும் வண்ணம் இந்த கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தில் வந்து இதோட புழக்கம் அதிகமாக இருக்கு. இப்போ காவல்துறை முடித்து கொண்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதுக்கு பாராட்டுக்கள். ஆனால் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் வந்து இதுலேயும் நம்மளால் காண முடிகிறது. இன்னைக்கு வந்து மாநில அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளில் நீங்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்களே பார்த்தீங்கன்னா கடந்த 3 ஆண்டுகளில் ஒவ்வொரு மேடையில் பேசும்போது ஒவ்வொரு நபர் 90% நிறைவேற்றிட்டம் பாரு, அதுக்கப்புறம் 70% ஆக்குவாரு, அதுக்கப்புறம் 100% ஆக்குறாரு. அப்படியே வந்து அவங்களுக்கே தெரியல எத்தனை ஸ்கீம் நிறைவேற்றுறாங்க, எத்தனை ப்ராமிஸ் கொடுத்தாங்க ஞாபகம். ஏன்னா 2021 அவங்களுக்கே நம்பிக்கையில் ஆட்சிக்கு வருவோன்னு அதனால அள்ளி வீசிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் கேஸ் சிலிண்டருக்கான மானியத்தை குறைக்கவில்லை, இன்னைக்கு வரைக்கும் பெட்ரோல் டீசலுக்கான விலையை வந்து குறைக்கவில்லை. நீங்க கொடுத்த வாக்குறுதி, நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கான காரணமாக இருந்த வாக்குறுதி, அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒரு அரசாங்கமாக இருந்து கொண்டு வருது திராவிட முன்னேற்ற கழகம். எல்லாத்தை விட முக்கியமா ஒரு சென்னை வாசியாக மிகப்பெரிய மனக்குமுறல், சென்னை என்கின்ற மாநகரத்தை நாசமாக்கிய முழு பங்கு திமுகவை சென்று சேரும். நீங்க வந்து குண்டுக்குள்ளா ரோடு கிடையாது, நீங்க எங்க போனா இடுப்போலி வந்து அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருக்காங்க. இப்பவே மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 மாசத்துல மழை பெய்ய போகுது. நேற்று நைட்டு பெய்ஞ்ச மழைக்கே மக்களுக்கு பயம், ஐயோ மழையா அப்படின்னு பயம் வந்துருச்சு. முன்னாடிலாம் கரண்ட் தொட்டாதான் சாக்கடிப்போம், கரண்ட் பில்ல பார்த்தாலே சாக்கடிக்கிற அளவுக்கு நீங்க விலைவாசி ஏற்றியாச்சு. எல்லா விலைவாசியும் மீறி அப்படி மக்கள் போராட்டம் ஒன்றும், மக்கள் வீதிக்கு வந்து இறங்கி ஒன்றும் போராடல. பிரயோஜனம். பாஜக எத்தனை போராட்டங்களை வந்து நீங்க முன்னெடுத்தீங்க. அஜித்குமாருடைய விவகாரத்துல வந்து நயனா நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்காரு, இந்த கட்சியோட ரெட் மொத்தம் கிடையாது, 23 பேருடைய லிஸ்ட் நேற்று வெளியிட்டு இருக்காரு அவர். அந்த 23 பேர் நடக்கும் பொழுது பாஜக எங்க போராட்டம் நடத்துச்சு? எல்லா இடத்துலயுமே அந்தந்த ஊர்களில் ஒவ்வொரு மரணம் நடக்கும் போது அண்ணாமலை நடத்தினாரா, இல்ல நயினார் நடத்தினாரா, வினோஜ் பி செல்வம் நடத்தினாரா? பாஜக எங்கேயுமே நடத்தவே இல்லை. எல்லா இடத்துலயும் இன்னைக்கு வந்து நீங்க 23 பேரோட லிஸ்ட்டை வந்து வெளியிட்டு இருக்கு. ஒவ்வொரு மரணம் நடக்கும் போதும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நியாயம் கேட்டு போராடி இருக்காங்க. இன்னைக்கு வந்து அன்பார்ச்சுனேட்டா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கக்கூடிய இந்த மீடியா கண்ட்ரோல் அப்படிங்கிறது மற்ற கட்சிகளுக்கு இல்லை. ஸோ மற்ற கட்சிகள் செய்யக்கூடிய நல்ல விஷயம். பிஜேபி கண்ட்ரோல்ல மீடியா இல்லையா? நிச்சயமா பிஜேபி வந்து எந்த மீடியா கண்ட்ரோல் பண்ணல. பிஜேபி கண்ட்ரோல்ல மீடியா இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக்கள் மீடியாக்கள் செயல்படுதுன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் பேர் வந்து தனிப்பட்ட முறையில யாராச்சும் எத்தனை மீடியா சேனல் வந்து நேஷனல் மீடியா எடுத்தது? அண்ணாமலையினுடைய பேட்டிகள் அனைத்து லைவும் எல்லா சேனல்லையும் நடந்துட்டு இருக்குது. நயினா நாகேந்திரனுடைய இது முருகர் மாநாடு எந்த சேனல் லைவ்? அதுக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு வினோஜ் பி செல்வத்துடைய பேட்டிகள் வந்துட்டு எந்த டிவில வந்து வரலன்னு நீங்க சொல்றீங்க. அண்ணாமலையோட பேட்டி எடுத்தீங்கன்னா அது டிஆர்பிக்காக எடுத்து போட்டீங்க. அண்ணாமலை பேசினா மக்கள் உட்காந்து டிவியை பார்த்தாங்க, அதுக்காக டிவியில போட்டாங்க. டிஆர்பிக்காக போடப்பட்ட விஷயங்கள். நான் ஒரு சிம்பிள் கேள்வி வைக்கிறேன். அஜித்குமார் மரணத்தை பத்தி 2வது நாள் தான் ஊடகங்கள் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து பல டிவி சேனல் கூப்பிட்டு என்ன டாபிக்னு கேட்டா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியை பத்தி பேசலான் இருக்கோம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. செகண்ட் டே நேஷனல் மீடியாவில் வந்த பிறகுதான் லோக்கல் டிவி சேனல்ஸ்ல, முக்காவாசி டிவி சேனல்ல இதுக்கான விவாதமே எடுக்கப்பட்டு பேசப்பட்டது. இன்னைக்கு மீடியாக்கள் அது மட்டும் தான் டக்கர். இப்ப வேற வழி. அஜித்குமாரனுடைய முதலமைச்சரே மன்னிப்பு கேட்கிறாரு, போன் பண்ணி முதலமைச்சரே வந்து சொல்றாரு, சாரி மன்னிப்பு வார்த்தையை வந்து முதலமைச்சர் கேட்கிறாரு. இபிஎஸ் வந்துட்டு துப்பாக்கி சூடு டைம்ல வந்துட்டு என்னைக்கு உங்க கூட்டணியுடைய கட்சி தான் இபிஎஸ் என்னைக்காச்சும் வெளியில வந்துட்டு தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சம்பவத்தை பத்தியோ சாத்தான்குள பிரச்சனை பத்தி என்னைக்கு பேசியிருக்காரு இபிஎஸ்? நீங்க சிம்பிளா ஒரே ஒரு விஷயம், முதல்வர் மன்னிப்பு வந்து எப்போ கேட்டிருக்கணும்னா 24வது மரணத்துக்கு பிறகு இல்லை, முதல் கஸ்டோடியில் தானது பிறகே நீ மன்னிப்பு கேட்டு அது நடக்காமல் பார்த்துருந்தாருன்னா உண்மையிலேயே வந்து அவர் மக்களுக்காக ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாரு, இந்த டிபார்ட்மெண்ட்டை கண்ட்ரோல் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வரும். 24வது மரணத்துக்கு பிறகு ஒரே வார்த்தை சாரிமா அப்படிங்கிறது வந்து போன உயிரை, அதுவும் வந்து கொடூரமான முறையிலான கொலை, இது சாதாரண கொலை கிடையாது, கொடூரமான முறையில் நடந்த கொலைக்கு வந்து நிச்சயமாக சிம்பிளான விஷயம். அந்த அளவுக்கு காவல்துறை கரெக்டாக இருக்காங்கன்னா எஃப்ஐஆர் என்ன போடப்பட்டிருந்துச்சு? எஃப்ஐஆர் ஒரு இடத்துலயாவது வந்து ஆமா நாங்க அடிச்சோம் துருப்புறுத்தினோங்கிற வார்த்தை கிடையாது. அவர் ஃபிட்ஸ் வந்து இறந்தாருந்தாலும் சிம்பிளா போட்டு முடிச்சிருந்தாங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்துல வந்துட்டு காவல்துறையினால ஏற்படக்கூடிய மரணத்துல எந்த எஃப்ஐஆர்ல காவல்துறை எழுதியிருக்காங்க? இது இந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் பொருந்து நினைக்கிறீங்க? எல்லா ஸ்டேட்லயும் தானே சார் நடந்தது, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே தான் நடந்தது. தமிழக பாஜக சார்பாக பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்ப இங்க இருக்கும்போது தமிழக மக்களுக்கான ஒரு பதிலாக தான் நாங்க இருக்கணும், நாங்க விரும்புகிறோம். ஸோ வந்து எந்த மாநிலத்தில் நடந்துச்சு, எங்க நடக்கல, அப்படி பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி
டிக்ளேர் பண்ண காங்கிரஸ் கூட நீ திமுக கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க. நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இலங்கை தமிழர்களை கொன்றதுக்கு காரணமா அந்த காங்கிரஸை வந்து கட்டி தழுவிய கூட்டணியில் 2 பேரும் வந்து என்ஜாய் பண்ணி இன்னைக்கு பாஜக ஆட்சியை வந்துட்டு கவிழ்த்த ஜெயலலிதா அவர்களோட தான் நீங்களும் உடனே கூட்டணி வச்சீங்க. நாங்க வந்து அது கூட்டணி அடுத்த ஒரு எலெக்ஷனுக்குள்ளே வந்து அது பொலிட்டிக்கல். தமிழர்களை கொன்று குவித்த கட்சி வந்து அதிமுக கிடையாது, பிஜேபியும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்டத்துல வந்துட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலையில வெளியேறிடுச்சு. எவ்வளவு நேரத்துக்கு, எத்தனை மணி நேரத்துக்கு வெளியேறினாங்க? வெளியேறினாங்க. கடைசி திமுக கூட்டணி விட்டு வெளியேறி வந்துச்சு. அதே காங்கிரஸை விட்டு. அதே காங்கிரஸ் என்ன கொடுத்தது? எந்த வருடத்துல? இலங்கையில் நடந்த ஒரு பிரச்சனைக்கோ காங்கிரஸ் வந்து எப்படி முழு பொறுப்பு எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன் முடியாது? எப்படி எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். என்ன ஏன் முடியாது? ஏன் முடியாது? காங்கிரஸ் பீரியடில் எத்தனை வந்து தமிழக மீனவர்கள் கடல் மீன் பிடிக்க செல்லும் போது எத்தனை பேரை சுட்டு கொண்டாங்க அப்படிங்கிற டேட்டாவை நீங்க எடுத்து பார்க்கணும். அதாவது 2004 முதல் 2014 வரை, அதே போல 2014 முதல் 2026 வரை, 25 வரை, இந்த 11 ஆண்டு காலத்துல சூடு குறையுது. ஆனா வந்து சிறைபிடிப்பு நடந்துட்டு தானே இருக்கு. இப்போ கூட வந்து நாகப்பட்டினத்துல பிடிச்சாங்க, கடலூர் இருக்காங்க. ஏன்ட்ட டேட்டா இருக்கு. கரெக்ட். எதுக்கு துப்பாக்கி சூடு வந்து அதே இராணுவம், அதே கவர்மெண்ட், அதே மிலிட்ரி, அதே மீனவர்கள், அதே கடல் பரப்பு எல்லாம் சேம். ஆனா அன்னைக்கு இந்தியா மீது இலங்கை கூட ஒரு மரியாதை இல்லாத காரணத்தினாலதான் தமிழக மீனவர்களை சுட்டு கொண்டாங்க. ஆனா இன்னைக்கு அதே இந்தியாவில் ஒரு வலிமையான பிரதமர் இருக்காரு. தமிழக மீனவர்களை கை வச்சா நம்மளை பின்னி எடுத்துருவாங்க பயம் இருக்கனாலதான் ஒரு குண்டு கூட பய மாட்டேங்குது. அதே ராஜபக்சேவையை வந்துட்டு சோப்பு கம்பளம் விட்டு வரவேற்று கூப்பிட்ட அரசு வந்து பாஜக. இந்த ராஜபக்சே இவ்வளவு தூரம் நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்க, இத்தனை லட்சம் பேரை கொண்டு குவிச்ச ஒரு அரசன் காங்கிரஸ். இந்த ராஜபக்சேவை பாக்குறதுக்கு இங்க இருந்து கிளம்பி போலியா திருமாவளவன் அவர்களும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தானே, கனிமொழி அவர்களும் அமைதியான பேச்சுவார்த்தைக்கு தானே, அமைதி பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் பதவியேற்புல முடிச்சதுக்கு அப்புறம் தானே இங்க வந்தாங்க. கிளம்பி போலியா, கிளம்பி போயிட்டு போட்டோ 2 பேரும் போஸ்ட் கொடுக்கலையா? அப்பெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது ராஜபக்சே இந்தியா வர நாட்டினுடைய அதிகாரத்தில் இருக்கிறவரை பார்க்க தானே. அன்னைக்கு வந்து நீங்க போர் முடிந்த பிறகு பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு வந்து ரீபேட்ரியேஷன் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த ரீபேட்ரியேஷன் என்பதை இதுவரைக்கும் அங்க வந்து தமிழர்களுக்கு இத்தனை வீடுகள் கட்டி கொடுத்து அவர்களுக்கு வந்து பள்ளிகள் அமைத்து கொடுத்த ஒரே கட்சி, ஒரே தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் தான். பாஜக அரசு தான் செய்தது. அதை வந்து மறுத்து பேசல. அதெல்லாம் மறுத்து பேசல. அந்த இடத்துல அந்த பகுதிக்கு, அந்த ஜாஃப்னா பகுதிக்கு சென்ற ஒரு பிரதமராக இருந்து மக்களை சந்தித்து கண்டினியூஸா இதுவரை கண்டினியூஸா இன்னைக்கு வந்து தமிழக அங்க இலங்கை மீனவர்கள் வந்து ஓட்டு போட முடியாது, இலங்கை தமிழர் வந்து ஓட்டு போட முடியாது பிஜேபிக்கு. அங்க பிஜேபி ஆட்சியில கிடையாது. ஆனா அதெல்லாம் அதை பத்தி யோசிக்கல. தொப்புள் கூடிய உறவுலாம் இவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு, யாருமே வந்து நடைமுறைப்படுத்தலை. இருந்தாலும் அந்த தமிழர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு செயல்படக்கூடிய தலைவர் நரேந்திர மோடி. ஆனா இதெல்லாம் எந்த ஊடகம் பேசுறது கிடையாது. இதெல்லாம் வந்து மறைக்கப்படுகிறது. ஸோ செலக்டிவ் அம்னீஷியா மாதிரி தேவைப்படக்கூடிய விஷயங்களை மட்டும் வைத்து அரசியல் சுயலாபத்துக்காக செய்யப்படுகிறதே தவிர உண்மை என்பது பல இடங்கள் மறைக்கப்படுகிறது. இதை வந்து நாம் உணர்ந்து செயல்பட வேண்டிய காலகட்டம். அதை தான் அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். விஜயுடைய வருகை வந்தா மட்டும்தான் வந்து இந்த அலைன்ஸ் ஜெயிக்கும் நினைக்கிறீங்களா? ஏடிஎம்கே பிஜேபியோட அலைன்ஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கு விஜயுடைய தேவை அதிகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவசியமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறோம். பிறைய வந்து அழைப்பு கொடுத்துட்டு இருக்கிறேன். அழைப்பு வந்து திமுகவை வெல்வதற்காக அனைவரும் ஒன்று கூட வேண்டும் என்பது நோக்கம். விஜய் இல்லாம உங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்றதுனா விஜய் நீங்க வந்து கன்சிடரே பண்ணிருக்க கூடாது தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அப்படி கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஒரு இயக்கம், ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரும் நாங்கள் சொல்லக்கூட அதே விஷயம் சொல்றாரு, திமுக தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் கூறுகிறார். மதவாதத்தை ஒழிக்கணுங்கிறதையும் விஜய் சொல்றாரு. மதவாத அரசியல தான் பிஜேபியினுடைய பேஸ் அப்படிங்கிறப்போ வந்து விஜயோட பேசிக்லயே வந்து நீங்க அடியாடுறீங்கிறப்போ வந்து நீங்க எப்படி கூட்டணி கூப்பிடுறீங்க? கம்யூனிஸ்ட கூட்டணி கூப்பிட முடியுமா? மதவாத அடிப்படை கம்யூனிஸ்ட கூட்டணி கூப்பிட முடியுமா? இல்ல மதவாதம் வந்து அடிப்படை யார் சொன்னது? பிஜேபி சொல்லவே இல்லையா? பிஜேபி மதவாத அரசியல் அதை சொல்லிதான் இன்னைக்கு வந்து மூன்றாவது முறையாக தொடர்ச்சியாக நீங்க பிஜேபி மத்தியில் ஆட்சியில் இருக்கு. தமிழ்நாட்டுல வர முடியல. தமிழ்நாட்டுல வராத மற்ற ஸ்டேட்ல வந்துட்டு வந்தாச்சு. தமிழ்நாட்டுல முடியலையே. அதுக்கு காரணம் என்ன? அதோட காரணம் வந்து மிக தெளிவாக 2024 ஓட்டுகள் பிரிந்த ஒரே காரணம் தான். அந்த தவறு 2026 பண்ணக்கூடாதுன்னு ஓட்டு வந்து பிரிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க. நீங்க லாஸ்ட் எம்பி எலெக்ஷன்ல வந்துட்டு இந்த ஓட்டு வந்து பிரிஞ்சு சேர்ந்திருந்தால் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் ஒரு எழுச்சி ஆயிருச்சு, நாங்க வந்து சக்சஸ் பண்ணிருப்போம், ஜெயிச்சிருப்போம்னு சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்களா அதிமுகவோட? வச்சதுனாலதான் வந்து எங்களுக்கு டெபாசிட்டே பல தொகுதியில போச்சுன்னு இபிஎஸ் பேசாத இடமே. 10 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்சி, 10 ஆண்டு காலம் வந்து அதிமுக வந்து அன்னைக்கு வந்து பொறுப்புல கவர்மெண்ட்ல இருந்திருக்காங்க.
10 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்சி அன்றைய கவர்மெண்ட் மேல அதிகமா இருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் கூட பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி வந்து 77 சீட்டுக்கு மேல வந்து வெற்றி பெற்றுதான் வந்து இருந்திருக்கிறார்கள். இன்னும் 2011 திமுக போன மாதிரி எதிர்க்கட்சி அந்த ஒரு இழந்தெல்லாம் போகவில்லை. நல்ல ஓட்டு தான் வாங்கியிருந்தாங்க. இது பண்ணி இன்னைக்கு ஒரு விஜயகாந்த்ங்கிற ஒரு மாசு இருந்தது. அந்த ஜெயலலிதாவோட சேரும் பொழுது அந்த கூட்டணி வந்து ஒரு பெரிய லெவலில் சக்சஸ் பண்ண முடிச்சு, டிஎம்கேக்கு அடியாச்சு. ஓகே, இன்னைக்கு அப்படி ஒரு மாஸ் கிரியேட் ஆகல உங்களுக்கு. அப்போ அவங்க அந்த நிலைமைக்கு போயிட்டாங்கன்னா அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் மேல ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. நரேந்திர மோடி மீது 2019 பாத்தீங்கன்னா திமுகவோட பிஆர் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஒரு பெரிய ஆன்டி தமிழ் ஸ்கிரிப்ட் தயார் பண்ணி மக்களை நம்ப வைத்தார்கள். ஆனா அதெல்லாம் நீங்க தாண்டினா 2024 பிஜேபினால இன்னைக்கு வந்து அந்த பிஜேபி கூட்டணி, இந்த என்டிஏ கூட்டணி, அதிமுக என்டிஏ கூட்டணியால 19% ஓட்டு வாங்க முடிஞ்சுச்சுன்னா அதற்கு காரணம் நரேந்திர மோடியை மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் என்பதுதான் அதற்கான உண்மை. ஸோ இன்னைக்கு வந்து அதிமுகவும் பிஜேபி ஒன்று சேரும் பொழுது விஜய் என்பவர் வந்து நிச்சயமாக ஆன்டி டிஎம்கே ஓட்டு அவர் எடுக்க தான் போறாரு. இந்த கூட்டணி நீடிக்காதுன்னு சொல்றாங்க. அதான் பேசப்படுது. ஏன்னா வந்து ஒரு உங்களுடைய மாநாட்டிலே கொண்டு போய் நீங்க வந்து ஒரு ஏடிஎம்கே உடைய பேஸா இருக்கக்கூடிய தலைவர்களை பத்தி நீங்க ஒரு வீடியோ வந்து என்ன பண்றீங்க? அது எங்க மாநாடு கிடையாது, முதல்ல அது பிஜேபி மாநாடு கிடையாது. சரி, அப்ப பிஜேபி வேற, இந்து முன்னணி வேற, எல்லா கட்சிகள் வேறதான் சார். கட்சிகள் வேறதான். கட்சிகள் வரனா அதுக்கு எதுக்கு அண்ணாமலை பக்கத்துல உட்கார அந்த கட்சியினுடைய மாநாடு? இந்து முன்னணி கட்சி கிடையாது, இந்து முன்னணி ஒரு இயக்கம். சார், ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஒரு இயக்கம் தான் சார். ரைட், ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஒரு இயக்கம். அங்க ஏன் அண்ணாமலை ஒரு சைடு உட்கார வச்சுட்டு நீங்க நயனா ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு நடுவுல வந்துட்டு இந்து முன்னணி தலைவர் உட்கார்ந்துருக்காரு? அது பிஜேபி சார்ந்த மாநாடு இல்லாம ஜனசேனா தலைவர் தெரியுமா உங்களுக்கு? ஜனசேனா கட்சி கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமா, இருக்கு. ஜனசேனா இருக்கு. பவன் கல்யாண் தான் தலைவர் இருக்காரு. டிப்டி சிஎம் இருக்காரு, தெரியும் எனக்கு. அவரும் வந்து பாத்தீங்களா? அவரும் வந்தார். அதிமுக அலைன்ஸ்ல உள்ளவர். அதிமுக 4 அமைச்சர் இருந்தாங்க பாத்தீங்களா? உங்க அலைன்ஸ்ல உள்ளவர் தான். கரெக்ட்டுங்க. அததான் நீங்களே சொல்றீங்க. அதிமுக 4 அமைச்சர் வந்திருந்தாங்க. 4 அமைச்சர் வரும் பொழுது நீங்கள் அண்ணாவையும் பெரியாரையும் சித்தரிக்கலாமா? சித்தரிச்சது பிஜேபி கிடையாது. நான் மாதிரி சொல்றேன், இந்து முன்னணி. இந்து முன்னணிக்குன்னு சொல்லி அவர்களுக்கான சில கொள்கைகள். இந்து முன்னணி பிஜேபி திட்டுவாங்க. இந்து முன்னணி கூட்டினா 5 லட்சம் பேர் வருவாங்களா சார்? பிஜேபி கூட்டினா வந்திருக்காங்க சார். உங்க அலைன்ஸோட ஸ்ட்ராங்ல வந்து பொதுமக்கள் வந்ததுங்க, கட்சிக்காரங்க வரலைங்க. பொதுமக்கள் வந்தது. இது மக்கள் எழுச்சி மாநாடு, இது கட்சி மாநாடு, மக்கள் எழுச்சி மாநாடு, முருகனோட மக்கள் எழுச்சி மாநாடு. நீங்க எதை வச்சு இதை வந்து அரசு மாநாடு நீங்க மாத்த பாக்க? நீங்க உங்க கூட்டணி கட்சியவே நீங்க இப்படி வந்து நீங்க பண்ணும் பொழுது இபிஎஸ் வந்து ரொம்ப விளக்கமாவே சொல்லியிருக்காரு. எங்க தலைவர் வந்து ஏற்கனவே எடுத்த முடிவு மாதிரி இன்னொரு எடுக்க தயங்க மாட்டாருங்கிற மாதிரி ராஜேந்திர பாலாஜில இருந்து எல்லாரும் பேட்டி கொடுக்குறாங்க. எந்த கட்சியும் யாரையும் வந்து இலக்கமா பார்த்துலாம் பண்ணல. இன்னைக்கு வந்து மறுபடியும் சொல்றேன், பிஜேபி அதிமுகவும் கொள்கையெல்லாம் வந்து விட்டு கொடுத்துலாம் நீங்க பண்ணல. அவங்க கொள்கையில அவங்க தெளிவா இருக்கோம், எங்க கொள்கையில் நாங்க தெளிவா இருக்கோம். சோ கொள்கைகள் எல்லாம் வந்து இன்டாக்டா வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் கணக்குக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி இது. கண்டிப்பா. ஓகே, அடமான வச்சு வந்த கூட்டணி கிடையாது. இந்த இது மாதிரி திமுக காங்கிரஸ்மே கூட்டணி கிடையாது. சுயமரியாதை விட்டு கொடுத்த கூட்டணி கிடையாது. சுயமரியாதையோடு நடைபெறக்கூடிய ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி நிச்சயமாக தொடர்ச்சியாக இந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண நாள்ல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கு. அதனால அவங்களோட ஃபுல் டைம் வேலையை இந்த அலையன்ஸ் எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல் டைம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுல இருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகி, ஐயோ 4 வருஷம் ஆயிடுச்சு, நான் இன்னும் 8 மாசம் தான் இருக்கு, எப்பயாவது மக்களுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா கூட மக்களுக்கு அது நல்லா நடக்க வாய்ப்பு இருக்கு. பட் அந்த பக்கமே அவங்க வந்து போறதுக்கான ஒரு அறிகுறி தெரியல. ஸோ இந்த கூட்டணி என்பது நிச்சயமாக தொடர போகிறது. விஜய் வந்தாலும் வராவிட்டால் அந்த கூட்டணி வெற்றி பெற போகிறது. ஸோ விஜய்க்கு வந்து அழைப்பிடுவது தவறு கிடையாது. அந்த அழைப்பு என்பது வந்து எல்லா கட்சியும் விடக்கூடிய அழைப்பு தான். எல்லாருமே வாங்கன்னு தான் சொல்றோம். நாங்க விஜய் பண்ண கூப்பிடல. திமுகவை தவிர்த்து, காங்கிரஸை தவிர்த்து, கம்யூனிஸ்டை தவிர்த்து அனைத்து கட்சியிலுமே வாங்க, மக்களுக்காக ஒன்றிணைந்து போராடலாம் அப்படிங்கிறது தான் இருக்கு. அதுல ஒரு நபர் விஜயை தவிர, விஜய் வந்து தனிப்பட்ட முறையில் யாரும் சிகப்பு கம்பளம் விருத்தெல்லாம் மறைக்கவில்லை. எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமிழக மக்கள் நலன் கருதி கூட்டணி அமைப்போம் அப்படின்னு தான் சொல்லிருக்கிறோமே தவிர நீங்க வாங்க நாங்க வாங்கன்னு பேரம் பேசியது இல்லை. அரசியல கடந்து வந்துட்டு விஜயோட ஃபேனா இல்லை கிடையாது. அஜித், நான் பல காலமாக ரஜினி அவர்களின் ரசிகர். ஸோ அதை வந்து அப்படியே தொடர்ச்சியாக இருப்பேன். தலைவரோட இதில் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க சார். வினோத் பி செல்வம் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை வந்து எந்த தொழிலை போட்டிட்டு? அது எங்கள் கையில் கிடையாதுங்க. ஏன்னா கூட்டணி அமைத்திருக்கிறோம். இன்னும் நிறைய கட்சிகள் கூட்டணி வரப்போகின்றன. ஒவ்வொரு கட்சிக்கும் என்னென்ன பலம் இருக்குன்னு பார்க்கணும். அந்த பலத்தை பொறுத்து கட்சி முடிவு செய்து
யார் நல்ல வேட்பாளர், அந்த பகுதிக்கு யார் சிறந்த வேட்பாளர் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து முடிவு பண்ணுவார்கள். என்னை பொறுத்தவரை சென்னையில் அதிக இடங்களில் பாஜக வெற்றி பெற வேண்டும். ஏன்னா 24 பார்லிமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா தென்சென்னை, மத்திய சென்னை ஆகிய 2 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்றங்களிலுமே பிஜேபி வந்து 2ஆம் இடத்துக்கு வந்து ஓட்டு வாங்கியிருக்காங்க. பல இடங்களில் 27-28% வாக்குகள்லாம் பிஜேபி வாங்கியிருக்கு. ஸோ அதோடு சேர்ந்து அதிமுகவின் பலத்தோடு சேர்ந்து செயல்படும் போது நிச்சயமாக சென்னையில் பல இடங்களிலே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்காக நான் பாடுபடுவேனே தவிர எங்க சீட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி வினோத் பி செல்வம் பல போராட்டங்கள் நடத்தியிருக்காரு, நிறைய இடங்களில் பங்கெடுத்திருக்காரு, நிறைய விஷயங்கள டிவிகள் அவர் வந்திருந்தாலும் சேகர் பாபுக்கு எதிராக அந்த தேர்தலில் நிற்கும் பொழுது அந்த ஓட் லீடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் உங்க மேல ஒரு பேசும் பொருளாவே மாறி இருக்கு. சேகர் பாபுவை எதிர்த்து திரும்ப நீங்க நிற்பீங்களாங்கிறதான் ஒரு வாய்ப்பு வந்து கட்சி கொடுக்கணும். ஏற்கனவே சொல்லிட்டீங்க, அது வந்து கட்சி தான் முடிவு பண்ண சொல்லி எங்க போய் நீங்க சொன்னாலும் நினைக்க தயார். சேகர் பாபுவா, உதயநிதியா, முக ஸ்டாலினா எனக்கு கவலை இல்லை. கட்சி எங்க போய் நின்று நீ போட்டியிடணும்னு சொன்னாலும் அந்த இடத்தில் பிஜேபி வெற்றி பெறுவதற்காக பாடுபட நான் தயாராக இருக்கிறேன். எதிரி யாருன்னு பார்த்து நிற்க போறது கிடையாது. நம்மளோட பலத்தில் நிற்கிறமே தவிர எதிரியோட பலத்தை பார்த்து, வீக்னஸை பார்த்து போட்டி போட போறது கிடையாது. நம் பலத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்பது என்னோட கொள்கை. ஸோ அதன் அடிப்படையிலே பிஜேபியோட நலத்திட்டங்களை மக்களுக்கு எடுத்துரைத்து, திமுகவின் துரோகங்களை மக்களுக்கு எடுத்துரைத்து, கொடுத்த வாக்குறுதி வந்து எந்த அளவுலாம் அவங்க ஃபெயிலாக இருக்காங்க அப்படிங்கிறத எடுத்துரைத்து, மிக முக்கியமாக அந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக அவங்களோட ஃபெயிலியர். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்ல 70% எம்எல்ஏஸ்க்கு அவங்க ரோல்ஸ் அண்ட் டியூட்டிஸை தெரிந்து கிடையாது. கட்சியின் பலத்தை ஜெயிச்சு வந்துடுறாங்க, அதாவது சின்னத்தோட பலத்தை ஜெயிச்சு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எம்எல்ஏ இதெல்லாம் பண்ணுமா அப்படின்னு கூட தெரியாத நிறைய எம்எல்ஏஸ் இருக்காங்க. ஸோ அதையெல்லாம் உணர்த்தி ஒரு எம்எல்ஏனால மக்களுக்கு இதெல்லாம் செய்ய முடியும் அப்படி என்பதை நிரூபிக்கக்கூடிய இடத்தில் பிஜேபி எம்எல்ஏஸ் இன்னைக்கு வந்து வானதி ஸ்ரீனிவாசன் இருக்காங்க. மிக அருமையான ஒரு தலைவராக அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக அந்த ஆஃபீஸில் போனால் மக்கள் வந்து எப்போதும் அவங்க வந்து ஒரு பிஜேபியில் மிகப்பெரிய தேசிய பொறுப்பு இருக்காங்க. இருந்தாலும் கூட வாரம் கோயம்புத்தூருக்கு போயிட்டு அவங்க கோயம்புத்தூர் சவுத் ஆஃபீஸில் இருந்து மக்களை சந்தித்து மக்களோட குறைகளை கேட்டறிகிறார்கள். நயனா நாகேந்திரன் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு படி மேலே போய் அவர் தொகுதியை தாண்டி பக்க தொகுதியில் உள்ள குறைகள் கூட அவர்கிட்ட வந்து மக்கள் முறையிடும் அளவுக்கு ஒரு சிறந்த தலைவராக தெளிவாக இருந்து கொண்டு வருகிறார். எம்ஆர் காந்தி அவர்களுக்கு வயது அதிகமாகிவிட்டாலும் கூட இன்னைக்கு கூட செருப்பு போடாமல் மக்களோட மக்களாக இருந்து மக்கள் அவர் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மிக சிறந்த தலைவராக மக்கள் பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட எம்எல்ஏஸ் வந்து பிஜேபியால் கொடுக்க முடியும் அப்படி நிரூபிச்சு கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எளிமையா ஒரு ஒரு அடுத்த தேர்தல் வந்து எளிமையா சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இந்த தலைவர்கள் இருந்திருக்காங்க. இறுதியா ஒரு கேள்வி, இந்த கேள்வி முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா ஸ்ரீகாந்த் அவர்களுடைய கைது விவகாரமும் இந்த போதைப் பொருள் விவகாரம் விஷயம் வந்துட்டு பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்து தற்போது மீடியாக்களுடைய கவனம் வந்து மதுரை அஜித்குமாரினுடைய பக்கம் வந்து திரும்பியது. வினோத் பி செல்வத்திற்கும் அதில் தொடர்பு அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வெளிவந்தது. நீங்கள் நிறையா வந்து விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இப்போ தினமணி வாயிலாகவும் இந்த விவகாரம் பற்றி நீங்கள் ஒரு முழுமையான விளக்கத்தை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட நீங்களே நேரடியாகவே கொடுக்கணும். சரி, அரசியலில் வந்து கிரிட்டிசிசத்தை வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு நபர் தான் பாலிடிக்ஸை சரக முடியும். இதுக்கு அப்செட் ஆகி வீட்டில் உட்காந்து எதுவும் பண்ண முடியாது. அந்த கூறப்பட்ட நபர் இந்த பிரதீப் குமார் கூட 100 பேர் ஃபோட்டோவில் வந்தாலும் தனிப்பட்ட முறையில் வினோத் செல்வத்தை மட்டும் தான் வந்து இதை டார்கெட் பண்ணி ஒரு கேரக்டர் அசாசினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து தள்ளி இருந்தாங்க. பட் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் பாலிடிக்ஸ்ன்னு நான் அதை கடந்து விட்டேன். அதுக்காக நான் எந்த இடத்துலையுமே அவர் எனக்கு தெரியாது, அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லலை. ஓகே, இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு வரைக்குமே என்னோட ஃபேஸ்புக்கில் அந்த ஃபோட்டோஸ் எப்போ வரைக்குமே டெலீட்லாம் பண்ணலை. எனக்கு ஒரு கைதான உடனே இந்த நியூஸ் தெரியும், அன்றைக்கி டெலிட் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு அதில் பயம் கிடையாது. ஏன்னா கேட்டால் நாங்கள் பழகும் போது அவர் நல்லா படித்து ஐடி கம்பெனியில் வேலை பார்த்த நபராக இருந்திருந்தார். காலத்தின் போக்கு, காலத்தின் கொடுமை, அதான் சொன்னேன், அந்த ட்ரக்ஸுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டிய ஒரு அவசியம். ஏன்னா நல்லா படித்து வெளிநாட்டில் வேலை பார்த்த ஒரு நபர் கூட ஒரு பாதை தவறி செல்வதற்கு இந்த போதை வந்து காரணமாக இருந்திருக்கு. ஒரு வாழ்க்கையை தொலைச்சிருக்காரு, வாழ்க்கையை அடிச்சிட்டார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் அதிகமாக உறுத்துது எங்களுக்குலாம். இன்னும் அதிக அளவில் வந்து இந்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகம், அதாவது நம்ம கூட ஒருத்தர் வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டார் அப்படிங்கும்போது இன்னும் அதிக அளவில் உத்வேகத்தை வந்து ஏற்படுத்துகிறது. நிச்சயமாக போதைக்கு எதிரான எங்கள் விழிப்புணர்வு, எங்கள் போராட்டமானது தொடர்ந்து நடைபெறும். அடுத்த தலைமுறை, அடுத்த சங்கதியினரை காப்பாற்றுவதற்காக இந்த போராட்டங்கள் நாங்கள் முன்னெடுக்க போகிறோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது ஜென்ரலாகவே வந்து பொலிட்டீஷியன்ஸ் யாரும் பேட்டிக்கு ஒத்துக்கிற மாட்டாங்க. ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசிட்டு இல்லைன்னா ஒரு வீடியோ வெளியிட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. இந்த கேள்வியை வந்து நான் முன்வைக்கிறதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே வந்து உங்களை வந்து பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான் சார். ஒரு அரசியல் தலைவராக நிச்சயமாக அடுத்து நான் உங்களை மீட் பண்ணும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக 2026 நிச்சயமாக உங்களை பார்க்கணும் சார். என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தினமணி டிஜிட்டலோட நேர்காணல வினோத் பி செல்வம் வந்துட்டு நிறைய கேள்விகளுக்கு அரசியல் வெளிப்படைத்தன்மையோட நிறைய கேள்விகளுக்கு தன்னுடைய பதிலை வந்து அளித்துள்ளார். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் உங்கள் வினோத் ராஜா. நன்றி.